ரொம்ப அருமையான அற்புதமான விஷயம். இந்த விஷயம் நமக்குள்ள சக்கரங்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த இடத்திலிருந்து இந்த ரெண்டு கபாலத்திலையும் இந்த சக்தி வேலை செய்யுது. இதை எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இரண்டு கைகள் இது ரெண்டும் இப்படி நல்லா டைட் பொசிஷனில் வைக்கணும். இப்படி பார்த்தீங்கன்னா இது எதுவுமே விலகி இருக்கக்கூடாது. தலை வணங்கணும். இப்படி இந்த இதுக்கு நேராக இதை வைக்கணும், இதுக்கு நேராக இதை வைக்கணும். இப்போ நான் வச்சு காமிக்கிறேன், நீங்கள் அதே மாதிரி வணங்கலாம். இந்த கை கூப்புனது இந்த ஹிருதயத்துக்கு நேராக இருக்கணும். இது ஒரு ஆசனம். இந்த வகையில் நீங்கள் செஞ்சு பாருங்க. கண்டிப்பாக அதே மாதிரி எடுக்கும்போது தபால் எடுக்கக்கூடாது. பொறுமையாக அந்த இதய துடிப்புக்கு பக்கத்தில் அந்த 1 minute or 2 minutes, அது உங்களுடைய சௌரியம். மினிமம் 45 seconds சொல்கிறாங்க, 45 வினாடிகள். இப்படிங்கிறது இப்படி சில பேர் கும்பிடுறது, அதெல்லாம் இல்லை. முறை, சனாதன தர்ம முறை பிரகாரம் வழிபாடு என்பது எந்த கோவிலில் போனாலும் இந்த இரண்டும் சேர்ந்து அப்படி தலை வணங்கி ஹிருதயத்திற்கு முன்பு அதை வைத்து கும்பிடும் பொழுது என்ன சார் நடக்கும், இப்படி செய்கிறதுனால என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய இந்த இடத்துல ஆண்மை சக்தி அப்படின்னு சொல்லுவாங்க. குண்டலி யோக பயிற்சி செய்கிறவங்களுக்குலாம் தெரியும். அந்த ஆண்மை சக்தி வெளிப்பட்டு எந்த கோயிலுக்கு போகிறோமோ அந்த கோயிலில் இருக்கக்கூடிய பிராண சக்தின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு கோயிலையும் ஜீவன் இருக்கும். ஜீவன் என்ற சொல்லுக்கு உயிர் சக்தி என்ற பொருள். அந்த கோயிலில் இருக்கக்கூடிய உயிர் சக்தி உங்களை ஆக்டிவேட் பண்ணிடும். சாதாரணமாக ஒரு கோயிலுக்குள்ள ஒரு தண்ணியை கொண்டு போகிறோம், வெளியே கொண்டு வரும்போது தீர்த்தம் அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னா பாவம் செய்த இந்த உடம்பு ஏதேதோ பாவம் செஞ்சிருக்கும், தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் சொல்கிறோம். அப்போ அந்த மாதிரி இந்த ஆலயத்திற்கு செல்லும் பொழுது அந்த பிராண சக்தியை அருள் சக்தியாக வாங்கி உங்களுடைய பிரெயினோட ஆக்டிவேஷன் நல்லா வளர்றதுக்கு அந்த காலத்திலிருந்தே ரொம்ப அழகாக இந்த முறையை பின்பற்றி இருக்கிறார்கள். இந்த மாதிரி இதைத்தான் என்ன சொல்லுவாங்க, சிரசு அப்படின்னு சொல்லுவாங்க. சிரசுன்னா சிரசு ரஜ்ஜுலாம் நம்ம இந்த பொருத்தம் பார்க்குறவங்க பார்ப்பாங்க. அந்த மாதிரி சிவபெருமான் ஆலயங்களில், பெருமாள் ஆலயங்களில், முருகன் ஆலயங்களில் மன ஒற்றுமையை வரவழைத்து இறைவனிடம் இருக்கக்கூடிய ஆன்ம சக்தியை நம்மளை பரிசுத்தப்படுத்திக்கிறது தான், வேற ஒன்றும் கிடையாது. இதற்காகத்தான் ஆலயத்துக்கு செல்லும். நிறைய பேருக்கு கோயிலுக்கு எதுக்கு போகணும், அங்கே என்ன கிடைக்கும் அப்படிம்பாங்க. கோவிலுக்குள் இருக்கக்கூடிய, அதனால தான் கொடிமரத்திலிருந்து வரக்கூடிய பிராண சக்தியை அருள் சக்தியாக மாற்றி நம்மளை எனர்ஜெட்டிக்காக வச்சுருக்கோம். இது இங்கிலீஷில் எப்படி சொல்லுவாங்கன்னா, நெகட்டிவ் எனர்ஜி போயிடும், பாசிட்டிவ் எனர்ஜி உள்ளே வந்துடும். இதுதான் இங்கிலீஷில் சொன்னால் எல்லாருக்கும் புரியும். அந்த பிராணசக்தினா என்ன, பிராணசக்தி அப்படின்னு நினைப்பாங்க. பாசிட்டிவ் எனர்ஜி உள்ளே வந்துருச்சுன்னா செய்யக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றி. அப்போ இந்த மாதிரி நீங்கள் வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பு. இந்த கோவிலில் நவக்கிரக சந்நிதி இருக்குதுங்க. நவக்கிரக சந்நிதிக்கு எப்பயுமே எந்த கோவிலுக்கு போனாலும் போகணும். போனால் தான் நம்மளை ஒரு வினாடி கூட இடைவிடாமல் நம்மை நகர்த்தி கொண்டிருக்கக்கூடிய நவக்கிரக சக்தியை வழிபாடு செய்வது சிறப்பு. முருகருக்கு கிருத்திக சஷ்டி செவ்வாய்க்கிழமை தோறும் மிக விசேஷ அபிஷேக ஆராதனை நடந்து கொண்டிருக்கிறது. நம் காலத்தை அளந்து கொண்டிருக்கும் கால புருஷ தத்துவமாக கருதப்படுகிற க்ஷேத்திரபால சுவாமி ஸ்ரீ மகா காலபைரவ சுவாமிக்கு 2 அஷ்டமியிலும் மகா அபிஷேக ஆராதனை நடைபெற்று கொண்டிருக்கிறது. அஷ்டமி, பௌர்ணமி, பிரதோஷம், அமாவாசை காலங்களில் ஸ்ரீ மகா காலபைரவ சுவாமிக்கு 6 நெய் தீபம் போட்டு வழிபாடு பண்ணாக்கா உங்களுடைய அனைத்து தோஷமும் நிவர்த்தி பெறுகிறது. வெள்ளி, செவ்வாய், ஞாயிற்றுக்கிழமைகளில் துர்கா அம்பிகாவுக்கு விசேஷ அபிஷேக ஆராதனை நடந்து கொண்டிருக்கிறது. இந்த கலசர தோஷம், நாக்க தோஷம், ராகுவால் ஏற்படுகின்ற அனைத்து தோஷத்தையும் இந்த நம்ம மகா துர்கா அம்பிகா கிட்ட வழிபாடு பண்ணால் அனைத்து தோஷங்களும் இனிதே கலைகிறது. சித்தர்கள் வழிபட்ட தலம் இது. இந்த ஸ்தலத்தில் சித்தர்கள் வழிபட்டதால் இந்த ஸ்தலத்திற்கு ரொம்ப பெருமைங்க. எப்பயுமே நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஒரு கோவிலில் சித்தர்கள் வழிபட்டாலோ, ரிஷிகள், மகான்கள் யார் வழிபட்டாலும் அந்த ஸ்தலத்தின் பெருமை, அதாவது தெய்வத்தை பூஜித்த ஸ்தலம், அதுக்கு முதல் படி.
இப்போ பெருமாள் சிவனை பூஜிக்கிறது, சிவன் பெருமாளை பூஜிக்கிறது. அடுத்தது ரிஷிகள் பெரிய சக்தியை வழிபடுவது. பெரிய சக்தி என்பது சிவன், பிரம்மா, விஷ்ணு இவங்களெல்லாம் வழிபடுவது. இந்த மாதிரி இது இரண்டாவது நெறிமுறை பிரகாரம் இருக்கக்கூடிய திருக்கோயில். இங்கே சித்தர்கள் அருவரூபமாக இந்த இடத்தில் இருப்பதால் இந்த கோவிலில் அருமையான ஒரு நிகழ்வு. இப்போ நீங்கள் என்ன கேட்க போறீங்க, சாமி இந்த கோவிலுக்கு போறதுனால என்ன கிடைக்கும், எப்படிப்பட்டவர்கள் இந்த ஆலயத்துக்கு செல்ல வேண்டும், அதை ஒரு சிறிய இடைவேளைக்கு பின்பு தெரிந்து கொள்வோம்.